பிரியமானவர்களே, இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Revival and Deliverance Meeting in Bangalore. Dear children of God, Paishon AG Prayer House presents Revival and Deliverance Meeting in Bangalore on 16th March, 5:30 p.m. Sunday at Austin Town Association Ground, Austin Town, near Simon Line Bus Stop, Bangalore 47. God's message by Brother or Mani Iyer, Light of the Word Ministries, Chennai. All are welcome and receive God's blessing. For the details and contact, Servant of Jesus A. Isaac Rajan, cell phone 7411 60449 and 7795269217. பெங்களூரு பட்டணத்தில் எழுப்புதல் மற்றும் விடுதலை நற்செய்தி கூட்டம் வருகிற மார்ச் மாதம் 16ஆம் தேதி 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் ஆஸ்டின் டவுன் அசோசியேஷன் மைதானம், ஆஸ்டின் டவுன் சிமன் லைன் பேருந்து நிறுத்தம் அருகில், பெங்களூர் 47. சிறப்பு தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர் இரா மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. பாவத்திலிருந்து, மந்திர சூனிய கட்டுகளிலிருந்து மற்றும் நோயிலிருந்து விடுதலை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் இயேசுவின் ஊழியன் ஏ. ஐசக் ராஜன். செல்போன் 7411600449 மற்றும் 7795269217. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த அற்புதமான புதிய மாதத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக, புதிய காரியங்களுக்காக நான் தேவாதி தேவனை கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கடந்த நாட்கள்லாம் கண்மணி போல காத்த தேவன் ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியத்தை நமக்கு தந்து இந்த நாளிலும் கூட இந்த அற்புதமான மார்ச் மாதத்தை மார்வலஸ் மார்ச் என்ற தலைப்பில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆச்சரியமான காரியங்கள், எதிர்பாராத நன்மைகள், இப்படி பல காரியங்கள் நம்ம வாழ்க்கை சம்பவிக்க இருந்தாலும் மகிமையின் தேவன் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வர இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜாவை சந்திக்கக்கூடிய அந்த உன்னதமான நாளும் நேரும் நெருங்கி கொண்டே இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, நாம் இன்னும் நம்மை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த பொன்னான நேரத்தையும் காலத்தையும் வீண்படுத்தாமல் இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ரீதியான வாழ்விலும் சகலவிதமான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏசாயாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 3 verse 10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, எத்தனை மாதங்கள் ஆயிற்று, வருடங்கள் ஆயிற்று, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்த நன்மை அல்லது பலனை அனுபவிக்க முடியலே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நன்மை உண்டாகும்படி நீதிமானுக்கு சொல்லுங்கள் என அவன் தன் பலனை அனுபவிப்பானாம். இந்த மார்வலஸ் மார்ச்சில் தேவன் உங்களுக்கு பல நன்மைகளை தர இருக்கிறார். இந்த உலக மக்களுக்கு அவர் தந்த ஒரு பெரிதான நன்மை என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுக்க எல்லா மனிதர்களுமே பாவம் செய்தவர்களாய், தேவ மகிமையற்றவர்களாய், தன் மனம் போன போக்கிலே உலக இன்பங்களுக்கும் அனித்தியமான காரியங்களுக்கும் மாயைக்கும் சிக்குண்டு தவித்து கொண்டிருந்த நேரத்தில் இனி மோட்சத்துக்கு வழி இல்லை, பரலோகத்துக்கு வழி இல்லை என்று எண்ணி புலம்பி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்தார். பிறவிலே பரிசுத்தராய் பிறந்த ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தான். ஆக இந்த பரிசுத்தருக்கு ஈடாக யார் இந்த பூமியில் வந்ததும் கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது. ஏனென்றால் எல்லோருமே பாவம் செய்தோம், தெய்வ மகிமை இழந்தோம் என்று வேதம் சொல்லியிருக்க, கன்னி மரியாள் வயிற்றிலே பரிசுத்தாவியால் உருவாகி என் முன்னோர்கள் சொன்னது போல ஓம் கன்னி சுத்தாய நமக, கண்ணின் வயிற்றில்
தூயாவியால் பிறந்த இறைவா உம்மை வணங்குகிறேன் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவர்தான் மோட்சத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய இரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு என்பதை தெளிவுபடுத்தினபடினால எதுக்காக சொல்லுகிறேன், நன்மை எப்போ உண்டாயிட்டுன்னு அந்த உலகத்துல, என்று இந்த உலகத்துல இரட்சகராக இயேசு பிறந்தாரோ, என்று அவர் சிலுவிலை மனுக்குலத்துக்காக மரித்தாரோ, என்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அதுதான் உன்னதமான நன்மை உண்டாயிற்று. இன்னும் மகா பெரிய நன்மை வர இருக்கிறது. அது என்னவென்றால், நான் எப்படி போனேனோ அப்படி நான் திரும்பி வருவேன் என்று இயேசு சொன்னது போல, அவருடைய வருகைக்காக ஆவலோடு கூட காத்திருக்கிற புத்தி உள்ள கன்னிகை போல் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி சகோதரியே, நிச்சயமாய் ஒரு நித்திய நன்மை நாம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தடையில்லாமல் கிடைக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆக நீதிமானை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். வேதம் யாரெல்லாம் நீதிமான் என்று சொல்லுகிறது நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவனுக்கு சொல்லுங்கள், அல்லது இன்னைக்கு பல பேர் கொண்டுதான பல ஜாதி மக்களுடைய பேரை சொல்லலாங்க. வேதம் சொல்றது நீதிமானுக்கு சொல்லுங்கள். ஆக நானும் கூட இருளில் வாழ்ந்து வந்தான், அறியாமையினும் கட்டிலே இருந்து வந்தான். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டனோ நீதிமானாய் மாற்றப்பட்டேன். இன்றும் கூட உங்கள் ஆசீர்வாதத்துக்காக 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 John chapter 2 verse 29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, அவரில் பிறந்திருக்கிறாங்க. ஏன்னா நீதிமான் இங்க எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவருக்குள்ளாய் பிறந்திருப்பான். இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்குள் பிறக்கிறார் பாருங்க. இதுதான் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு அனுபவம். இன்றைக்கு இதை கேட்கிற அன்பர்களே, நீங்க நீதிமான்கள் தான். காரணம், இயேசு உங்க உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பெயர், இடம், குலம், கோத்திரம் அல்லது இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடிய லோகத்துக்குரிய பணம், பதவி, படிப்பு வித்தியாசப்பட்டு இருக்கலாம், பேசும் மொழி வித்தியாசப்படலாம். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தில் என்றைக்கு இயேசு பிறக்கிறாரோ அவன் என்ன எப்படிப்பட்டவனாய் மாறுவானா? நீதிமானாய். காரணம், அவன் நீதி செய்கிறவனாய் மாறுவான். தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவனாய் இருப்பான். கர்த்தரையே நம்பி வாழ்றவனாய் இருப்பான். தன்னால் ஏன்றளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, உண்மையான மக்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவனாய் இருப்பான். இப்படி பல குணாதிசயம் கொண்டு வந்தால் நீதிமான். ஆக இயேசு நமக்குள் பிறந்திருக்கிறபடினாலே நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். காரணம், உங்களுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாம் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நிச்சயமாய் மாறுவோம். இதை தொடர்ந்து 1 யோவானின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read 1 John chapter 3 verse 7, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கு பிறருடைய வேதனையை மாறணும், பிறருடைய கவலை மாறணும், பிறருடைய சுமை நீங்கணும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய பணத்தாலே, உங்கள் நேரத்தாலே, உங்களுடைய விலையேறு பெற்ற கண்ணீர்னாலே தேவ சமூகத்துடைய அந்த ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, உங்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காக, ஏன் உங்களை ஏமாற்றுகிற மக்களுக்காக, உங்களை வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, நீதிமானை தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, பிறருக்கு நன்மை செய்ய போய் நான் சில ஊழியர் அறிவை உண்மையாக கர்த்தருக்காக நிற்கிற சிலரை நான் பார்த்துருக்கிறேன். மற்றவங்க நன்மைக்காக தங்கள் பணத்தை, நேரத்தை இழந்து அல்லது அதனால் வரக்கூடிய அவமானத்தை, வேதனையெல்லாம் சகித்து, எப்படியாயிலும் அந்த ஆத்மா தேவன் பக்கம் திரும்பணுமே, எப்படியாயிலும் எங்கள் மக்கள் ஜன பந்துக்கள் இயேசுவனுடைய திரும்பணுமே என்பதற்காக பிரயாசப்பட்டு ஓடுகிற உத்தமமான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். என் பிரியமானவர்களே, நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பலனை அனுபவிப்பீங்க. இந்த மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஊழியத்துக்காக விதைத்த விதையின் பலனை கர்த்தர் மறக்கல. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக விட்ட கண்ணீர், பரிசுத்த வாழ்க்கைக்காக ஆத்ம பாரத்தோடு நீ செயல்பட்ட விதம், ஏழை திக்கற்றவன் பணக்காரன் வசதியுள்ள என்று வித்தியாசம் பாராமல் ஆத்ம மீட்பு ஒன்றுதான் குறிக்கோளாக, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமேங்கிற ஒரு பாரத்தோடு கூட நீ செயல்பட்ட ஒவ்வொரு காரியங்கள், அதாவது நீங்கள் பலனை அனுபவிங்கன்னா உங்கள் நேரத்தை கொடுத்துருக்குறீங்க. இந்த டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் இல்லையா?
ஒருவேளை சில பணங்கள் இழந்திருந்தா கூட இன்னொரு வேற ஒரு காரியத்தில் நம்ம அதை ஈட்டுக்கொள்ள முடியும். ஆனால் நேரம் திரும்ப வருமா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவர் சமூகத்தில் நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடமும், கர்த்தர் சொல்றாரு, அவர் சமூகத்தில் நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடமும், அவர் ராஜ்யத்துக்குன்னு நீங்கள் செலவிட்ட ஒவ்வொரு நிமிடமும் என் தேவனாகிய கர்த்தர் மறக்கலை. அவர் நிச்சயமாக அதோடைய பலனை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கு தரப்போறாரு. நிச்சயமாக சொல்கிறேன், வஞ்சிக்கப்படாதீர்கள். இந்த கடைசி காலம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, சத்திய வசனத்துக்கு விரோதமான போதனைகள், அருவருப்பான காரியங்கள் பெருகி கொண்டிருக்க ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய அகாயத்தில் மகிமையோடு வரப்போகிறார். சொல்லும்போதே ஒரு எக்கால சத்தம் தொனிப்பது போல என் காதுகளில் கேட்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்கா சொல்லுகிறேன், ஆயத்தமாயிருங்க. தயவு செய்து வஞ்சிக்கப்படாதிருங்கள். கடைசி காலம், கடைசி நிமிடங்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக ரோமரின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 17 வசனத்தை நம்ம பார்க்கும்போது நீதிமான்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கற்றுக் கொடுக்க இருக்கிறாராம். when you read Romans chapter 1 verse 17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினின்று கேட்டு அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என் அன்பு சகோதரி சகோதரியே, நீதிமானை பார்த்து சொல்லுங்க, நன்மை உண்டாகும். எதனால நீங்க நீதிமான்களா? கர்த்தரையே விசுவாசிக்கிறீங்க. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்க 2 மனதா இருப்பீர்களா? நான் வேதம் சொல்லுகிறது, 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான், அவனை என் ஆத்மா ரோசிக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தயவு செய்து நாம் ஒரே சிந்தையா, ஒரே மனதாய் கர்த்தரையே விசுவாசிப்போம். கர்த்தரும் தெய்வம் சொல்லி நான் வரலங்க. கர்த்தரே ரட்சகர், கர்த்தரே மீட்பர், கர்த்தரே தெய்வம் என்பதை உணர்ந்து தேவ கிருபையினால அவருடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து அவருடைய ராஜ்யத்தை அவரே வார்த்தைகளை கொண்டு அற்புதங்கள் அடையாளம் மூலமாய் நிரூபித்து கொண்டிருக்கிறார். மணியையர் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து நீதிபரர், அவர் நீதி செய்கிற தேவன், அவர் மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிற ராஜாதி ராஜா, இரட்சகராய் உலகத்தில் பிறந்தார். ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்க இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆக the day of judgment is very nearby, isn't it? ஆக தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பர்களே, என் தேவன் ஒருவரையும் பயமுறுத்துகிறவர் அல்ல. பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க தேவ பயத்தோடு வாழுங்க. வியாதியை குறித்த பயம், கடன் பிரச்சனை குறித்த பயம், அல்லது இன்னைக்கு இவன் தின்னுடுவானோ, அவன் எனக்கு விரோதமாக வந்துடுவானோ, அவன் கொன்னுடுவானோ, மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்து நரகத்து தள்ளக்கூடிய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு பயந்திருங்கள் தான் வேதம் சொல்லுது. உங்க சரீரத்தை மாத்திரம் கொள்ளக்கூடிய மனுஷருக்கு பயப்படாதீர்கள். நான் சொல்றேன், நீதியின் தேவன் உங்களுக்காக நியாயம் செய்வார். இந்த 3ஆவது மாதத்துல உங்கள் குடும்பத்தின் நடுவில், உங்கள் வியாபாரத்தின் நடுவில், உங்கள் செய்கிற உண்மையான ஊழியத்தின் நடுவில் என் தேவனுடைய நீதி மகிமையாக முகமுகமாக வெளிப்பட போகிறது. ஆக கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரையே அவரை விசுவாசித்து அதிலே நாம் பிழைப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவிசுவாசங்கள், அவநம்பிக்கை நம்ம விட்டு விலகி போகட்டும். முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் பிதாவாகிய தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்ற வார்த்தையின்படி அவ்விதமாய் அன்புக்கு வந்து அவருடைய கட்டளைகளாகிய வேத வசனங்கள் கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டேன் என்று மாத்திரம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்று தூயாவின் வல்லமையும் பெற்று இன்னும் தேவனுக்கு ஒரு நல்ல சீஷனாய் மாறி ஆத்ம ஆதாயம் செய்வதில் தோண்டு போக வேண்டாம். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்கள், whether it's சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், மக்களுடைய நலனுக்காக, பிறருடைய ஏழை பிள்ளைகளுடைய படிப்புக்காக மற்றும் பல்வேறு நல திட்டங்களை செய்கிற, அது உதவி செய்ய விரும்புகிற உங்களுக்கு கர்த்தர் துணையாக வருவார். எல்லா வகையிலும் அவர் உதவி செய்வார். அவர் நீதியின் தேவன், உங்களை கன்னி மணி போல் காப்பாற்றுவார். ஜெபிக்கலாமா? இந்த மார்வலஸ் மார்ச் நமக்கு எல்லா நாளும் மகிமையை கொண்டு வர கர்த்ததாமே சொன்ன வார்த்தைப்படி உங்களுக்கு நன்மை செய்வார், செய்து விட்டார். உலகத்துக்கே நன்மை செய்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்றவர்கள் உண்டு. அவர்கள் கண்களை கர்த்தர் திறக்கட்டும். நீங்கள் பெற்ற நன்மையை, சுவிசேஷத்தை, அன்பை, நீங்கள் பெற்ற அற்புதத்தை பிறருக்கு சொல்ல மறக்காதீங்க. தேவன் உங்கள் மேல் அதை எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறார். ஆக இந்த நன்மையை பெற்றிட நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாசனுகாத பராபரவஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அன்புள்ள ஆண்டவரே,
உங்களுடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டு என்னோடு ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் இந்த 3வது மாதத்திலாயிலும் நன்மைகள் இன்னும் கிடைக்கணும் என்ற ஆவலோடு இருக்கிறாங்கப்பா. பெரிய நன்மையை ரட்சிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ள வைத்தீரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகைக்கு தங்களே ஆயத்தப்படுத்தி பிறரே ஆயத்தப்படுத்துவதுதான் நீர் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை என்பதை புரிந்து கொள்ள வைத்தீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து இவர்களுடைய விசுவாசத்தை உங்கள் பேரில் உங்கள் வசனத்தின் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை குலைத்துப்பட பார்க்குற பிசாசை கர்த்தர் கடிந்து கொள்ளும், சோர்வை எடுத்து போடும். இவர்களை பலவீனப்படுத்துகிற இவர்களை பயமுறுத்துகிற எல்லா வியாதிகளுக்கும் எல்லா கடன் சுமைகளுக்கும் தீங்கான காரியத்துக்கெல்லாம் விலக்கி கன்னிமணி போல் காத்தரணும். இதுவரைக்கும் கண்டிடாத மகிமையின் வெளிப்பாடுகள் காணப்போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதியும். உண்மை உத்துவமாய் நன்மை செய்யட்டும் அப்பா. ஏழை எளியோர் பெரிந்த இப்படி எந்தவித வித்தியாசம் பாராமல் உங்களுடைய நன்மையை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய இறக்கத்தை எல்லாருக்கும் போய் சொல்ல ஒவ்வொருவரும் கண்களையும் திறந்துடணும் ஆண்டவரை. ஆசீர்வதி. இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கடந்த 28 ஆண்டுகள் கடந்து வந்தாலும் நன்மை செய்யவே நீ கற்றுக் கொடுத்திருக்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து தயவால் பலத்தால் இடைக்கட்டும். புகழ் துதி உமக்கே. அவர்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய உலக ரீதிய பலனை நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனை தாரும். ஜபத்தினால வந்த பலன், விசுவாசத்தினால ஊழியம் செய்தனாக தேவனுக்கு நேரம் கொடுத்து செலவிட்ட காரியங்கள் எல்லா பலனை தேவன் தந்து ஆசீர்வதியும். இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பலன் தொடர்ந்து சேரட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கிற காத்துக்கணும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய உலக ரீதிய பலனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். சந்தோஷமா இருங்க. God bless you. Revival and Deliverance Meeting in Bangalore. Dear children of God, Paishon AG Prayer House presents Revival and Deliverance Meeting in Bangalore on 16th March, 5:30 p.m. Sunday at Austin Town Association Ground, Austin Town, near Simon Line Bus Stop, Bangalore 47. God's message by Brother or Mani Iyer, Light of the Word Ministries, Chennai. All are welcome and receive God's blessing. For the details and contact, Servant of Jesus A. Isaac Rajan, cell phone 7411 60449 and 7795269217. பெங்களூரு பட்டணத்தில் எழுப்புதல் மற்றும் விடுதலை நற்செய்தி கூட்டம் வருகிற மார்ச் மாதம் 16ஆம் தேதி 16/3/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் ஆஸ்டின் டவுன் அசோசியேஷன் மைதானம், ஆஸ்டின் டவுன் சிமன் லைன் பேருந்து நிறுத்தம் அருகில், பெங்களூர் 47. சிறப்பு தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கின்றவர் இரா மணி ஐயர் அவர்கள், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், சென்னை. பாவத்திலிருந்து, மந்திர சூனிய கட்டுகளிலிருந்து மற்றும் நோயிலிருந்து விடுதலை பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் இயேசுவின் ஊழியன் ஏ. ஐசக் ராஜன். செல்போன் 7411604449 மற்றும் 7795269217. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம். யூடியூபில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, மூன்றாவது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.